மார்னிங் தொரப்பள்ளி வரைக்கும் போகிறது ஒரு வேலை இருந்தது. அதனால் நான் ரூம்லேருந்து கிளம்பி தொரப்பள்ளி வரைக்கும் போனேன். தொரப்பள்ளிக்கு போகும்பொழுது பார்த்தீங்கன்னா, போகிற வழியிலேயே ஒரு பெரிய டஸ்கர் வந்து ரோட்டுக்கு பக்கத்துலேயே வந்து நின்றுட்டு இருந்தது. பொதுவாக நம்ம யானைகளை பார்க்கணுன்னு உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மசினகுடி முதுமலை பெல்ட்டில் ஒரு ரவுண்டு அடிச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் யானையை பார்க்க முடியும். அதுவும் பர்டிகுலராக சொல்லணுன்னா, இந்த தொரப்பள்ளி டு தெப்பக்காடு ரூட்டில் வந்து எப்பயுமே வந்து யானையை பார்க்க முடியும். இது நானே பல வாட்டி சொல்லியிருக்கேன். இதை முடிச்சுட்டு ரூமை செக் அவுட் பண்ணுறதுக்காக அபயாரண்யம் வரும்போது பார்த்திங்கன்னா, ரூமுக்கு பின்னாடி ஒரு யானை நின்றுட்டு இருந்தது. பார்த்தா அது வந்து கும்கி தான். ஸோ அதுக்கப்புறம் நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிவிட்டு மசனகுடியில் வந்து செக்இன் பண்ண போகிறோம். அதுக்காக போயிட்டு இருந்தபோது பார்த்தா மறுபடியும் யானை ஒன்று சைட் ஆச்சு. நாம் இன்றைக்கி மசனகுடியில் இதுவரைக்கும் ஸ்டே பண்ணாத ஒரு இடத்துல தான் போய் ஸ்டே பண்ண போகிறேன். ஸோ அதுக்காக தான் நான் கிளம்பி போயிட்டு இருந்தேன். இது எங்கே இருக்குன்னா, சிங்காரா ரோட்டில். இது உள்ளுக்குள்ளார மெயின் ரோட்லேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் அளவுக்கு உள்ளுக்குள்ளார போகணும். வைல்டு ப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ரெசார்ட்டில் வந்து நம்ம ஸ்டே பண்ணோம். இங்கே அனிமல் சைட்டிங் அதிகமாக இருக்குங்கிறதுனால நம்ம அங்கே வந்தோம். ரூமுக்கு வந்துட்டு செக்இன் ஃபார்மாலிட்டிலாம் முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் கிளம்பி மாயார் ரோட்டில் திரும்பவும் ரவுண்ட் போனேன். போகும்பொழுது மாயார் ரோட்டில் நமக்கு பெரிய அளவில் சைட் ஆகலை. அதுக்கப்புறம் திரும்ப தெப்பக்காடு ரோட்டில் வரும்பொழுது நிறைய இந்தியன் கார் வந்து அந்த செக் போஸ்ட் பக்கத்துலேயே நின்றுட்டு இருந்தது. அதை பார்க்க முடிஞ்சுது. அதை பார்த்துட்டு திரும்பவும் நான் தெப்பக்காடு ரோட்டில் போகும்பொழுது யானை நின்றுட்டு இருந்தது. அந்த சமயத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இருட்ட ஆரம்பிச்சிடுச்சு. லோ லைட்டிங்கில் இருந்தது. ஸோ இதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் நைட் வந்து நான் ரூமுக்கு ரிட்டர்ன் ஆகும்பொழுது 9-9:30 மேலே ஆயிடுச்சு. இந்த வீடியோவோட முழு காணொலி தொகுப்பும் ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனல்லையும் கீழே ரிலேட்டட் வீடியோலையும் கொடுத்துருக்கேன். அங்கே போய் செக் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டை நீங்கள் அடிக்கடி பார்த்து ரசிக்கணும் அப்படின்னா ஜாலி ட்ரிப் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள்.